வணக்கம். உங்கள் விக்கிராஜ். லண்டன்ல நடக்கிற மிகப்பெரிய போராட்டத்தை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். அதாவது குறிப்பா இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் லண்டன்ல நடக்கிற மிகப்பெரிய போராட்டமானது இதுதாங்க இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் மட்டுமே 1.5 லட்சம் பேர் இதுல ஜாயின் பண்ணி பயங்கரமான ப்ரொட்டஸ்டாவே இது நடந்துட்டு இருக்கு. அது குறிப்பா என்னன்னு பாத்தீங்கன்னா, லண்டன்ல மட்டும் இல்லீகலா நிறைய பேர் லண்டன்ல குடியுரிமை பெற்று பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது வாழ்ந்துட்டு வரதுனால பிரச்சனை இல்ல, இவங்க தேசத்தை இவங்க மீட்கணுமா, அதனால இவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க வாழ்ந்துட்டு வர்றதுனால பயங்கரமான நெருக்கடி இவங்களுக்கு ஏற்படுதான், வேலை வாய்ப்பு இவங்களுக்கு குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. லண்டன்ல பிறந்தவங்க, லண்டனே அவங்களுடைய தேசமா கருதப்படுறவங்க சொல்றதே இதுதாங்க. குறிப்பா சொல்ல போனா லண்டன்ல 1947 மட்டுமே ஒரே ஒரு % மட்டும் தான் இஸ்லாமியர்கள் மட்டுமே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்போ 2025 பாத்தீங்கன்னா 15% லண்டன்ல வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்றாங்க. யுனைடெட் கிங்டம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா 30% கிட்ட இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு வராங்களா. அதாவது லண்டனோட தெய்வீக இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ச் தான். அந்த சர்ச்சே அதிகமா இருந்த சர்ச் எல்லாம் மூடப்பட்டு வருதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு உரிமையான இடத்தை வேற ஒருத்தவங்க ஆக்கிரமிக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்க பயங்கர ஸ்லாகனோட பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்லாகன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியேறு வெளியேறு, லண்டன் பூர்வீகமான எங்களுடைய நாட்டை விட்டு வெளியேறுன்னு சொல்றாங்க. நாட்டுல எங்களாலேயே சுதந்திரமா இருக்க முடியலன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா பேசி பயங்கரமான ப்ரொடெஸ்ட லண்டன்ல முன்னெடுத்திருக்காங்க. தலைமை தாங்கினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாமி ராபின்சன். இவர் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பா இருந்து பயங்கரமா நடத்திருக்காரு. இப்ப சொல்ல போனா லண்டன்ல மட்டுமே இப்போ 10 வருஷத்துல மட்டும் 3500 சர்ச்சையை மூடி இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே மதம் மாறிட்டான்னு சொல்ல வரல, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே கடவுள் நம்பிக்கை போயிடுச்சுன்னே சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபண்ட் வர பாத்தீங்களா, ஃபண்ட் வந்தாதான் ஒரு சர்ச்சையை அந்த இடத்துல இல்லைங்க, எல்லா கண்ட்ரிலுமே ஒரு சர்ச்சை நடத்த முடியும். அங்க ஃபண்ட் குறைவாக வரதுனால சர்ச்சு எல்லாத்தையுமே மூடி இருக்காங்க. அதுவும் இல்லாம நிறைய பேர் வேற வேற மதத்தை சார்ந்தவங்களா வேற வேற மதத்தையும் அங்க